உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கும் மணிச் செய்திகள். இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப். ராமமோகனராவிடம் விசாரணை நடத்துமாறு ஊழல் கண்காணிப்புத்துறைக்கு தமிழக அரசு திடீர் ஆணை. இறைச்சிக்காக மாடு விற்பனைக்கு தடை விதித்திருப்பது விவசாயத்தை கடுமையாக பாதிக்கும் என மருத்துவர் ராமதாஸ் புகார். கீழடியில் 3ஆம் கட்ட அகழாய்வு தொடக்கம். செப்டம்பர் மாதம் வரை நடைபெறும் என தகவல். விழுப்புரம் அருகே தென்பெண்ணை ஆற்றில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட சரக்குந்து பறிமுதல். 2 பேர் கைது. கிருஷ்ணகிரி அருகே கிணற்றில் தவறி விழுந்த இளம்பெண் பல மணி நேரத்திற்கு பிறகு உயிருடன் மீட்பு. மாடுகளை விற்க தடை விதிக்கப்பட்டதால் கள்ளக்குறிச்சி அருகே மாட்டு வாரச்சந்தையில் விற்பனை மந்தம். வேலூர் மாவட்டம் சோளிங்கரில் வங்கியில் நகைகளை கையாடல் செய்த நகை மதிப்பீட்டாளர் நீதிமன்றத்தில் சரண். சென்னை அடையாறில் அடுக்குமாடி குடியிருப்பில் காவலாளி அடித்து கொலை. மர்ம நபர்கள் தப்பியோட்டம். கால்நடைகளை இறைச்சிக்காக விற்பனை செய்யக்கூடாது என்ற சட்டத்துக்கு வைகோ கண்டனம். ராமேஸ்வரம் அருகே தனுஷ்கோடியில் கடல் சீற்றம். 55 கோடி ரூபாயில் கட்டப்பட்ட சாலை சேதம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா வழங்கிய மணிச் செய்திகள். இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப். ரொம்ப நல்ல சோப்.